ஓகே. ஸோ ஜென்ரலாவே உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல பார்க்கும்போது ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து ஒரு 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 3 மார்க்ஸ் வரும். வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 மார்க்ஸ் கவர் ஆகுது. அந்த 5 மார்க்ஸ்ல ஒரு 4 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் 1 மார்க் வர மாதிரி இருக்கு. அடுத்து இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா உங்களுக்கு டோட்டலா இதுல 3 மார்க்ஸ்ன்றது கவர் ஆகுது. ஸோ 3 மார்க்ஸ்ல போது 1 மார்க்ஸ் ஆர் ஏதோ ஒன்று வருது, ஒரு 1 மார்க்ஸ் வருது, அடுத்து ஒரு கூட 2 மார்க்ஸ் இப்படி கம்பைன் பண்ணி பிரிச்சு வர மாதிரி இருக்கு. சரிங்களா? இப்போ ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் இந்த 4 மார்க்ஸ்ல அதிகமா கேட்கற கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 1 மார்க் உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிடும். இந்த 4 மார்க்ஸ்ல அதிகமா வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வருது. ஓகே, லாஸ்ட் 3 to 5 இயர்ஸ் அனலைசிஸ்ல பார்க்கும்போது அப்போ நீங்க என்ன பண்ணணும், மேக்ஸிமம் இந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் நிறைய கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதான் வரும்னு சொல்ல முடியாது, பட் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இது கேட்டிருக்காங்க, கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்டிருக்காங்க. கூட 1 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதுலயுமே பர்டிகுலர் 1 மார்க் கொஸ்டின்ஸ் நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், என் ஆஃப் ஏவோட வேல்யூ என் ஆஃப் பியோட வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ என் ஆஃப் ஏ என் ஆஃப் பின்னு வரும்போது நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்ஸ் கேட்டாங்கன்னா ஃபார்முலா உங்களுக்கு என்னது 2 பவர் mn ஆர் 2 பவர் ஏபி. ஸோ அந்த ரெண்டு வேல்யூஸும் நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு 2 பவர்ல என்ன வேல்யூஸ் வருதோ எழுதணும். அது மாதிரி சில செலக்டிவான 1 மார்க் கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்கறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல பேசிக்கா நமக்கு இன்ட்ரோடக்ஷன் கான்செப்ட் என்னென்னது வந்து ரீகால் பண்றேன். நான் என்சிஆர்டி ஒரு வாட்டி ரீகால் பண்றேன். அப்புறம் கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் இந்த சாப்டர்ல என்னென்ன மாதிரிலாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். அடுத்து இன்வெஸ்ட் ட்ரிக்னாமெட்ரியில மெயினா ஃபார்முலாஸ் எம்சிக்யூஸ் என்ன மாதிரி எல்லாம் கேட்கறாங்க அப்படின்றது ஒரு கிளான்ஸ் போய் பார்த்துட்டு வரலாம். சரிங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேசிக்கா உங்களுக்கு டொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்ன, அதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் கண்டிப்பா தெரியணும். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஸ். ஓகே, ஸோ ரிலேஷன்ஸ் அப்படின்னா ஒரு ரெண்டு ஆப்ஜெக்டோ ஒரு குவான்டிட்டியோ ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன் ஏ இருக்கு ஒரு பி, இது ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம், ரிலேஷன். அது வந்து என்னது, சப்செட் ஆஃப் ஏ கார்டீசியன் ப்ராடக்ட். ஒரு கார்டீசியன் ப்ராடக்ட் டோட்டல் ப்ராடக்ட் இருக்கிறதுல அதுல பர்டிகுலர் சப்செட் அப்படின்றத நமக்கு என்னது ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அதுல ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் எலமெண்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்றோம், டொமைன். செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் பேர். ஓகே, இந்த ஆர்டர் பேர்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்கிறது டொமைன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 1,2 1,3 5,6 ஸோ இது மாதிரி இருக்குன்னா அதுல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்கிறது என்ன சொல்றோம், டொமைன் சொல்றோம். அதுலயே செட் ஆஃப் செகண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் பேர் வந்து உங்களுக்கு ரேஞ்ச். ஓகே, ஸோ செகண்ட் எலமெண்ட் இருக்கிறது ரேஞ்ச். ஸோ கோடொமைன்ன்றது ஸோ த ஹோல் செட் பி. ஓகே, அது பேர் ஆனாலும் சரி பேர் ஆகலனாலும் சரி இந்த ஹோல் செட் பி அப்படின்றது என்ன சொல்றோம்னா கோடொமைன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சார் இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல பேசிக்கா உங்களுக்கு உள்ள வர கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மற்ற டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க என்னன்றது. பட் அது நமக்கு சாப்டருக்குள்ள வராது. எம்டி ரிலேஷன்னா ஒரு எலமெண்ட்டுக்குள்ள என்னது ரெண்டு ரிலேஷனுக்குள்ள எந்த எலமெண்ட்டும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா தட் இஸ் நோ எலமெண்ட் ரிலேட்டட் டு எனி எலமெண்ட் ஆஃப் ஏ அப்படின்னா எம்டி ரிலேஷன். யூனிவர்சல் அப்படின்னா எல்லா எலமெண்ட்டும் அந்த கண்டிஷன் ரிலேஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தட் இஸ் யூனிவர்சல் ரிலேஷன். அடுத்து நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். ஓகே, ஸோ 3 டைப்ஸ் இருக்கு. ஸோ ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். ஸோ இந்த 3 கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நமக்கு ஹோல் சாப்டர் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாவே இருக்கும். ஸோ ரிஃப்ளெக்சிவோட கான்செப்ட் என்னது உங்களுக்கு, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா ஸோ ஏ கமா ஏ பி கமா பி சி கமா சி எல்லா எலமெண்ட்டும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு 1,2,3 இருக்குன்னா அந்த ரிலேஷன்ல 1,1 இருக்கணும், 2,2 இருக்கணும், 3,3 இருக்கணும். ஆல் தி எலமெண்ட் ஏ கமா ஏ வந்து ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரிஃப்ளெக்சிவ். ஏதாவது ஒண்ணு மட்டும் இருக்கிறதுல மூணுமே இருக்கணும். அடுத்து சிமெட்ரிக் அப்படின்னா என்னது உங்களுக்கு, ஸோ ஏ கமா பி எனக்கு ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பி கமா ஏ அப்படின்றதும் ரிலேஷன்ல இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா தட் இஸ் சிமெட்ரிக். டிரான்சிட்டிவ்னா ஏ கமா பி ரிலேஷன்ல இருக்கு, அடுத்து பி கமா சி ரிலேஷன்ல இருக்கு. அப்படி இருந்ததுன்னா ஏ கமா சியும் எனக்கு ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் எ டிரான்சிட்டிவ். ஓகே, இன்கேஸ் ஏ கமா சி இல்ல அப்படின்னா தட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். எனக்கு இப்ப ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர். ஓகே, பி கமா சின்றது எனக்கு இல்ல ரிலேஷன்ல, பி கமா சி இல்ல, ஏ கமா பி மட்டும்தான் இருக்கு
அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டிரான்சிட்டிவ். இதுவும் டிரான்சிட்டிவ் தான். ஓகே, ஏன்னா இந்த ரெண்டு கண்டிஷன் இருந்தாதான் நீங்க மூணாவது கண்டிஷன் செக் பண்ணணும். இந்த ரெண்டு கண்டிஷன்ல எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும்தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு 1,2 இருக்கு, 2,3 இருக்கு, 1,3 இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா எனக்கு 1,4 மட்டும்தான் இருக்கு. வேற 4, எந்த எலமெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா இது உங்களுக்கு என்னதான் டிரான்சிட்டிவ். கண்டிப்பா பி சின்றது இருக்கணும். பி சின்றது இல்லை அப்படின்னா நமக்கு ஏ சி செக் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ அப்படி இருந்தா மட்டும்தான் தட் இஸ் கால்ட் அஸ் அ டிரான்சிட்டிவ். ஓகே, ஸோ இது எல்லாமே பேசிக். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல உங்களுக்கு முதல்ல எல்லாமே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன மாதிரி மாடல் கொஸ்டின் கண்டிப்பா தெரியணும் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற கான்செப்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னே அந்த இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு 2 to 3 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த பேரலல் பர்பண்டிகுலர் கொஸ்டின் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் 1 மார்க் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். எனக்கு L1 வந்து L2க்கு பர்பண்டிகுலரா இருக்கு, L2 வந்து L3க்கு பர்பண்டிகுலரா இருக்கு அப்படின்னா, ஸோ L1 L3 எப்படி இருக்காது, பர்பண்டிகுலர் வராது. ஸோ பேரலல் தான் வரும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல ரஃபா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல் தான் கேட்பாங்க. ஒன்று கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 4 and 5. ஸோ இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் சம்டைம்ஸ் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 8 மாடல், மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ E1 கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மல்டிபிள் ஆஃப் ஆர். கொஸ்டின் நம்பர் 8 and 9. ஸோ இது ரெண்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. மற்றதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம் 8th கொஸ்டின் அண்ட் 9th கொஸ்டின் ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் நான் சொல்றேன். இன்கேஸ் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இதுல டவுட்ஸ் இருந்ததுன்னா அப்படியே சொல்லுங்க. மற்றதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க கண்டிப்பா. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ 8th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ ஜஸ்ட் மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி E1 சொல்றாங்க. ஸோ ஏ கமா பி சொல்றாங்க. மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி இஸ் E1. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி இஸ் E1 அப்படின்னா என்னென்ன வேல்யூஸ் வரும்? கார்த்திகேயன் 8th கொஸ்டின்ல ஏவோட வேல்யூ 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்கப்பா. ரிலேஷன் வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி E1. ஸோ அது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது E1 வரணும் அப்படின்னா என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும்? 3 4 5. ஸோ இப்போ R இஸ் ஈக்குவல் டு ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஏ கமா பி சச் தட் மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி இஸ் E1. இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது ரெண்டு E1 வரும். கார்த்திகேயன் அடு கேக்குதாப்பா? எஸ் சார். ஓகே, ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது E1 நம்பர் வரணும்னா என்னென்ன வரும் கார்த்திகேயன்? ஸோ R இஸ் ஈக்குவல் டு சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0வும் உங்களுக்கு E1 நம்பர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் வரும் சார். இல்ல முதல்ல ரிலேஷன் என்னென்ன வரும்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அப்புறம் ரிஃப்ளெக்சிவ் பார்க்கலாம். என்னென்ன 1 எலிமெண்ட்? 1 1 1 2 2 3 3 4 4 5 5 5 5. ஓகே, சோ இப்படி எல்லாமே 1 3 அடுத்து 3 1 3 1 3 5 3 5 5 3 5 3 2 4 4 2 சார். 2 4 4. அவ்வளவுதானா? ஓகே, அவ்வளவுதான். ஓகே, சோ இப்போ இது எல்லா எலிமெண்ட்டும் நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணனா எல்லாத்துலயும் இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 0 கிடைக்கும். அடுத்து இங்க எல்லாத்துலயும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வரும்? 2. இதுல சப்ட்ராக்ட் பண்ணாலும் 2. 2 minus 4 போட்டாலும் 4 minus 2. மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி E1 அப்படின்றாங்க. ஸோ உள்ள நமக்கு நெகட்டிவ் வேல்யூ இருக்கிறதுனால மாடுலஸ் வந்து வெளியே வரும்போது உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? பாசிட்டிவ் வேல்யூ தான். ஓகே, ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி E1 இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 0 வந்தாலும் எனக்கு என்னதான்? E1 தான். ஓகே, இப்போ ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் என்னது நமக்கு? ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர். அப்போ ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர்னா உங்களுக்கு என்ன வரும்? ஏ மைனஸ் ஏ எனக்கு சப்ட்ராக்ட் பண்ணும்போது எந்த எலமெண்ட் பண்ணாலும் எனக்கு ரிஃப்ளெக்சிவ் வரும். ஸோ அப்போ ஆர் இஸ் என்ன வரும்? ரிஃப்ளெக்சிவ் சாட்டிஸ்ஃபை ஆகும். அடுத்து சிமெட்ரிக்கோட கண்டிஷன் என்னது? எனக்கு ஏ மைனஸ் பி சப்ட்ராக்ட் பண்ணனா பி மைனஸ் ஏவும் சப்ட்ராக்ட் பண்ணா ஈவன் வரும். ஸோ கண்டிப்பா அதுதான் வரும். இப்போ 1 மைனஸ் 3 சப்ட்ராக்ட் பண்றேன்னா 3 மைனஸ் 1 சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு ஈவன். ஸோ அப்போ சிமெட்ரிக். ஓகே, அடுத்து டிரான்சிட்டிவ்னா என்ன வரணும்? ஏ மைனஸ் பி எனக்கு சப்ட்ராக்ட் பண்றேன், பி மைனஸ் சி சப்ட்ராக்ட் பண்றேன். அப்போ ஏ மைனஸ் சியும் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன வரும்? ஈவன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 மைனஸ் 3 இங்க வரனா ஸோ 2. அடுத்து 3 மைனஸ் 5 பண்ணோம்னா ஸோ 2. இப்போ 1 மைனஸ் 5. ஓகே, ஸோ 1 மைனஸ் 5 பண்ணாலும் எனக்கு 4. ஸோ அப்போ என்ன பண்ணாலும் எனக்கு என்னதான் கிடைக்குது? சேம் ஈவன் நம்பர் தான். ஸோ அப்போ ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். ஸோ மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, இப்போ இதிலே உங்களுக்கு வந்து ஈக்குவலன்ஸ் கிளாஸ் கேட்குறாங்க. ஸோ ஈக்குவலன்ஸ் கிளாஸ்னா என்னது?
அந்த எலமெண்ட்ஸுக்கு எது எதுல ரிலேட் ஆகுதோ அதுதான் ஈக்குவலன்ஸ் கிளாஸ். பாருங்க, செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு தட் பர்டிகுலர். இங்க ஒன்னு கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி ஃபைண்ட் பண்றதா நம்ம என்ன சொல்றோம்னா ஈக்குவலன்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ செட் ஆஃப் தட் பர்டிகுலர் எலமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு தட். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் ஒன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஈக்குவலன்ஸ் கிளாஸ் தான் ஒன்னுனா என்னது? ஒன்னுக்கு நான் சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு ஈவன் நம்பர் இதெல்லாம் வரும். ஸோ அதான் ஈக்குவலன்ஸ் கிளாஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1 1 அடுத்து -3. ஸோ இது சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 2. அடுத்து ஏ இஸ் ஈக்குவல் டு 1 அடுத்து -4. ஸோ இது சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன வருது? 3. ஸோ அப்போ இது வராது. சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஈவன் நம்பர் மட்டும் தான் வரும். ஸோ அப்போ 1 -5 ஸோ 4. ஓகே, ஸோ எது இதெல்லாம் உங்களுக்கு சப்ட்ராக்ட் பண்ணும்போது சேம் ஈவன் நம்பரா வருதா? ஸோ அதுதான் உங்களுக்கு ஈக்குவலன்ஸ் கிளாஸ் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அப்போ ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 1 என்னென்ன வரும்? ஸோ ஈக்குவல் டு 1 3 5. ஓகே, ஸோ இது கூட இதை சப்ட்ராக்ட் பண்ணா 0, அகைன் இது கூட சப்ட்ராக்ட் பண்ணா 2, இது கூட சப்ட்ராக்ட் பண்ணா 4. ஸோ ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 1 என்னன்னா 1 3 5. ஸோ செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு தட் நம்பர் அப்படின்றதான் ஈக்குவலன்ஸ் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இதுல ஈவன் மட்டும் தான் கிடையாது. ஸோ ஆட் நம்பர் கேட்பாங்க, மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 கேட்பாங்க. ஸோ எது வேணாலும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த கொஸ்டின்ஸ்ல. சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதே கான்செப்ட் தான் 9th கொஸ்டின். மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 அப்படின்னும் போது உங்களுக்கு என்னென்ன வரும்? ஸோ எல்லா எலமெண்ட்டும் எடுத்துக்கணும். ஸோ அதோட மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 என்னென்ன வரும்? a - a சப்ட்ராக்ட் பண்ணோம்னா எனக்கு 0. அதே கான்செப்ட் தான், ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ். ஸோ இதுல கிளியரா இருக்கு. உங்களுக்கு இதுல பர்டிகுலர் கொஸ்டின்ஸ் ஏதாவது வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? டெக்ஸ்ட் புக்ல ஏதாவது இல்ல கான்செப்ட் வைஸ் ஏதாவது? நான் ஃபங்க்ஷனும் முடிச்சிடுறேன். ஃபங்க்ஷனும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுல உங்களுக்கு MCQs கேஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் என்னன்றதை பார்த்துட்டு வேற ஏதாவது டவுட்ஸ் அது மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் சொல்லுங்க. ஓகே, ஸோ இப்போ ரிலேஷன்ஸோட கான்செப்ட் இதுதான். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னது? உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அதுல வந்து பேசிக்கா உங்களுக்கு 2 கான்செப்ட் இருக்கும் ஃபங்க்ஷன்ஸ்ல. ஒன்னு 1 to 1 ஒன்னு, அடுத்து ஆன் டு 1. ஸோ 1 to 1 என்னது? உங்களுக்கு எவ்ரி எலமெண்ட் இன் டொமைன் ஹாஸ் ஒன் இமேஜ் இன் கோடொமைன். ஓகே, ஸோ 1 to 1 அண்ட் ஆன் டு. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்ஸ்ல வருது. ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா ஒன்லி ஒன் அவுட்புட் ஃபார் எவ்ரி இன்புட். ஸோ எவ்ரி இன்புட். ஓகே, ஸோ ஒன்லி ஒன் அவுட்புட். ஸோ இதான் ஜெனரலா ஃபங்க்ஷன்ஸ் அப்படி. இந்த ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு 2 டைப் இருக்கு. ஒன்னு 1 to 1 ஒன்னு, ஸோ அனதர் ஒன் ஆன் டு. ஓகே, ஸோ 1 to 1 என்னது? எவ்ரி எலமெண்ட் இன் டொமைன். ஸோ டொமைன்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் எனக்கு ஒரு இமேஜ் கோடொமைன்ல வந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் 1 to 1. ஸோ நேம்லயே இருக்கு உங்களுக்கு 1 1. ஸோ எக்ஸ்லயும் 1 இருக்கணும், ஒய்லயும் 1 இருக்கணும். ஸோ ரெண்டுமே எனக்கு 1 இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ எவ்ரி எலமெண்ட் இன் domain. So every element in domain has one image. Okay, so one image in codomain. So இப்படி இருந்ததுன்னா நமக்கு என்னது? 1 to 1 function. Okay, so கண்டிப்பா every element in A ல இருக்கிறதுக்கு ஒரே ஒரு இமேஜ். So 1 2 3 7 8 9. So இப்படி இருந்ததுன்னா that is 1 to 1. இது கிராஸா கூட வரலாம். பட் 1ல இருந்து என்ன வரக்கூடாது? மெனி மட்டும் வரக்கூடாது. ஸோ 1 2 3 7 8. ஸோ 1ல இருந்து இப்படி மெனி வரக்கூடாது. இப்படி வந்தா இது 1 to 1. ஓகே, அடுத்த கான்செப்ட் என்னன்னா 1 to 1 அடுத்து ஆன் டு. ஓகே, ஸோ ஏல கண்டிப்பா எந்த லெஃப்ட் ஓவரும் வரக்கூடாது. ஏல ஏதாவது லெஃப்ட் ஓவர் வந்ததுன்னா ஸோ உங்களுக்கு அது ஃபங்க்ஷன் வராது. அடுத்து மெனி டு 1 விடுங்க. அடுத்து ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா எவ்ரி எலமெண்ட் ஆஃப் பி. ஸோ ஏ இருக்கு, அடுத்து பி இருக்கு. ஸோ எவ்ரி எலமெண்ட் ஆஃப் பி வந்து எனக்கு என்ன இருக்கணும்? ப்ரீ இமேஜ் இருக்கும். ஸோ பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் எனக்கு ப்ரீ இமேஜ் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது டயக்ராம்ல சம்டைம்ஸ் போடுவோம். ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய். அதில் எடுத்து ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருந்தா த ஃபங்க்ஷன் இஸ் 1 to 1. ஆன் டு ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணோம்? லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கிட்டு அந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எடுத்து இதில் எடுத்து ஒய்யோட வேல்யூ எடுப்போம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1/xனா இதுல எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி இந்த எக்ஸ் எடுத்து ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேம் ஒய்ன்னு வந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆன் டு. சரிங்களா? 1 to 1னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் எடுத்து ப்ரூவ் பண்ணும். ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஃபங்க்ஷன் எடுத்து அந்த ஒய்யோட வேல்யூ எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணி அந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேம் எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸும் ஒய்யும் வந்ததுன்னா
தட் இஸ் ஆன் டு. இதுல நீங்க மெயினா செக் பண்ண வேண்டியது என்னன்னா அவங்க கொடுத்திருக்கிற அந்த ஃபங்க்ஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆதா, அவங்க என்ன ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, அந்த அந்த ஃபங்க்ஷன்ல வந்து ரியல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்ல எதை சப்ட்ராக்ட் பண்ண சொல்றாங்கன்றதான் மெயினா பார்ப்போம் ஆன் டு. இப்போ இந்த மாதிரி கான்செப்ட் ஃபங்க்ஷன்ல 1-to-1 ஆன் டூல மெயினா எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி கான்செப்ட் கொஸ்டின் அடிக்கடிக்க உங்களுக்கு கேட்கறாங்க. ஓகே, நான் சொல்றது 3 மார்க் ஆர் 4 மார்க் கொஸ்டின். சம்டைம்ஸ் இது மாதிரியும் கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல மெயினா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, எனக்கு ஏவும் பியும் என்ன கொடுத்துருக்காங்க, எதுல சப்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்றத கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இப்ப ஏன்றது எனக்கு என்னது R-3 கொடுத்துருக்காங்க, இங்க பின்றது என்ன சொல்லியிருக்காங்க R-1 சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபங்க்ஷன் நீங்க எடுக்கும்போது என்ன பண்ணும், எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் ஒய் எடுத்து ஈக்குவேட் பண்ணி எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவலா வந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் 1-to-1 ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ அடுத்து ஆன் டு கொஸ்டின், ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10. ஸோ இப்போ இது மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. லெட் a is equal to R-3 and b is equal to R-1. இப்போ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா f of x is equal to x-2 divided by x-3. நீங்க என்ன ப்ரூவ் பண்ணணும், f of x f of y எடுத்து ஈக்குவேட் பண்ணணும். ஸோ f of x equal to f of y. ஸோ அப்போ x-2 divided by x-3 equal to y-2 divided by y-3. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ 1-to-1. ஸோ x-2 into y-3 equal to y-2 into x-3. ஸோ ஃபுல்லா இல்ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா xy minus 3x minus 2y plus 6 equal to xy minus 3y minus 2x plus 6. ஸோ என்ன கேன்சல் ஆயிடும் 6. ஸோ xy. ஸோ அப்போ ரிமைனிங் என்ன வரும், ஸோ ரைட் சைட்ல வந்ததுன்னா ஸோ 3x minus 3y அடுத்து ஸோ 3x minus 3y அடுத்து minus 2y அடுத்து பிளஸ் 2x. நமக்கு என்ன வரணும், f of x f of y ஈக்குவேட் பண்ணும், x x ஈக்குவேட் பண்ணும், y y ஈக்குவேட் பண்ணும். அப்ப இந்த இடத்துல மைனஸ் 3x லெஃப்ட் சைட்ல வந்தா பிளஸ் 2x ஈக்குவல் டு மைனஸ் 3y, ரைட் சைட்ல வந்தா பிளஸ் 2y. ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய். ஸோ கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குது, எனக்கு எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் ஒய்யும் எடுத்துக்கிறோம். அது ஈக்குவேட் பண்றதுக்காக என்ன பண்றோம், எக்ஸும் ஒய்யும் வந்ததுன்னா the function is 1. ஸோ அடுத்து ஆன் டு ப்ரூவ் போட்டா என்ன பண்ணும், சேம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் எடுக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கு, எனக்கு எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு ஒய். ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் 3. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் மைனஸ் 3y. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ முதல்ல கண்டுபிடிங்க. ஸோ அப்போ என்ன வந்துடும், எக்ஸ் லெஃப்ட் சைடில் வந்ததுன்னா மைனஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 3y, ரைட் சைடில் வந்தால் பிளஸ் 2. ஓகே, ஸோ அப்போ எக்ஸை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 3y பிளஸ் 2. இப்போ இந்த ஸ்டெப் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக போடணும். எனக்கு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 மைனஸ் 3y டிவைடட் பை 1 மைனஸ் a. ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து அவங்க கொடுத்துருக்கிற இதோட நீங்க எந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு கண்டிப்பா எனக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் தான் கிடைக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் தான். ஸோ இது வந்து எனக்கு பிலாங்ஸ் டு ஏவான்னு செக் பண்ணும். ஓகே, ஸோ பிலாங்ஸ் டு ஏனா என்னது, அவங்க கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு ஆர் மைனஸ் 3ன்னு சொல்றாங்க. ஆர் ரியல் நம்பர்ஸ்ல இருந்து 3யை தவிர சப்ட்ராக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்க 3 சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ 3 சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், ஸோ 2 மைனஸ் 3 இன்டூ 3 என்னது 9 divided by, so 1 minus 3. So minus 7 divided by minus 2 வருது. ஸோ அப்போ அந்த டோட்டல் ஃபங்க்ஷன் எனக்கு வந்து என்ன கிடைக்கணும், பிலாங்ஸ் டு ஒய்யா வரும். அந்த நம்பர் நம்ம எந்த ரியல் நம்பர் எடுக்கிறோமோ அந்த ரியல் நம்பர் எடுத்து எனக்கு சப்ஸ்டியூட் பண்ண தவிர ரிமைனிங் அது கிடைக்கும் எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல எனக்கு 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆர் மைனஸ் 1 சாரி ஒய்யோட வேல்யூ 1, எக்ஸோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, எக்ஸோட வேல்யூ இல்லை ஒய்யோட வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணும், ஏன்னா இங்கதான் உங்களுக்கு எக்ஸ் இருக்கு. ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 1. ஸோ அப்போ 2 மைனஸ் 3 இன்டூ 2 6
டிவைடட் பை 1 மைனஸ் 2. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? -4 டிவைடட் பை -1. இப்போ எனக்கு என்னன்னு வருது? 4 வருது. இதே அவங்க கொடுத்துருக்கிற ஆரோட வேல்யூ 1 சப்ட்ராக்ட் பண்ணுவோம், சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 3 மைனஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் 1 0. ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வருது? டினாமினேட்டர்ல 0 வருது, நாட் டிஃபைன் வருது. அப்போ அவங்க எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண சொல்ற வேல்யூ நமக்கு எடுக்கும்போது அந்த வேல்யூ நாட் டிஃபைன் வருது. அப்புறம் இருந்ததுன்னா கரெக்ட். அதை தவிர வேற ஏதாவது வேல்யூஸ் வந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்னது? ஆன் டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 3y அப்படின்றது பிலாங்ஸ் டு ஏ. இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து நம்மளுக்கு பிலாங்ஸ் டு ஏல வருது அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் நீங்க என்ன பண்ணும்? அகைன் கொஸ்டின் எடுத்து எழுதணும். எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3. அப்போ கண்டிப்பா உங்களுக்கு திருப்பி எக்ஸுக்கு பதில 2 மைனஸ் 3y divided by 1 minus y. So minus 2, again 2 minus 3y divided by 1 minus y minus 3. இப்போ cross multiply பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டினாமினேட்டர் பார்ட் கேன்சல் ஆயிடும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 minus 3y divided by minus 2 plus 2y. Again 2 minus 3y. So minus 3 plus 3y. இப்போ என்ன கேன்சல் ஆயிடும் உங்களுக்கு? ஸோ 2 2 கேன்சல் ஆயிடும். இங்க minus 3 plus 2 minus y. அதே மாதிரி இது ரெண்டும் கேன்சல். ஸோ மைனஸ் 1. ஸோ அப்போ ஒய்ன்னு கிடைச்சோம். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். இதுல நீங்க மெயினா செக் பண்ண வேண்டியது இந்த இடத்துல தான். எனக்கு எக்ஸ் அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ தவிர எனக்கு ரிமைனிங் வருதா என்னன்னு செக் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி வந்தா மட்டும்தான் இந்த கண்டிஷன் எனக்கு என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் வந்ததுன்னா ஆன் டு. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் கிளியரா இருங்க. இந்த மாதிரி 1 to 1 ஆன் டு கான்செப்ட்ல இது மாதிரி நிறைய மாடல்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் மெயினா ஒரு ஃபங்க்ஷனுக்கும் டொமைன் என்ன, ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ரேஞ்ச் என்ன, இது முதல்ல உங்களுக்கு தரவா தெரியும். அடுத்து வேற என்ன தரவா தெரியும்னா ட்ரிகோனோமெட்ரிக் டேபிள் தெரியும். ஸோ ட்ரிகோனோமெட்ரிக் டேபிள்னா என்னது? சைன் 30, 45, 60, 90, அதே மாதிரி ஸ்டில் 360 வரைக்கும் காஸ், டேன், கொசிகன், சீக்கன், காட். ஸோ இந்த வேல்யூ கண்டிப்பா உங்களுக்கு கிளியரா தெரியும். ஓகே, அதை தரவா படிச்சுக்கோங்க. அது நமக்கு 11th புக்லயே இருந்தாலும் நாமளே நம்மளோட கிளாஸ் நோட்ஸ்ல ரெகுலர் எழுதி போட்டிருப்போம். ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் உங்களுக்கு கிளியரா தெரியும். ஏன்னா இது ரெண்டும் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த பிரின்சிபல் வேல்யூ கான்செப்ட் இருக்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். கூடவே நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா இந்த சைன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ், காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். ஸோ இதோட ஃபார்முலா எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே தெரியும். ஸோ இதை 3 அப்ளை பண்ணி தான் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸைஸோட ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ கொசிகண்ட் இன்வெர்ஸ் ஆஃப் -2 கொடுத்துருக்காங்க. ஸோ கொசிகண்ட் இன்வெர்ஸ் ஆஃப் -2னா ஸோ கொசிகண்ட் இன்வெர்ஸ் ஆஃப் -x என்ன வரும் உங்களுக்கு ஃபார்முலா? சரி, கொசிகண்ட் இன்வெர்ஸ் ஆஃப் -x ஃபார்முலாப்பா மைனஸ் வருமா பிளஸ்? ஜென்ரலா பிளஸ்க்கும் மைனஸ்க்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. மைனஸ். ஓகே, ஸோ கொசிகண்ட் இன்வெர்ஸ் ஆஃப் -xனா மைனஸ் கொசிகண்ட் இன்வெர்ஸ் ஆஃப், சொல்லுங்கப்பா. மைனஸ் கொசிகண்ட் இன்வெர்ஸ் ஆஃப் √2 சார். √2. கொசிகண்ட் இன்வெர்ஸ் ஆஃப் √2 ஓட வேல்யூப்பா 5/4 சார். 5/4. √2 வந்து 5/4. sin cosecant 5/4 45. ஸோ அப்போ எந்த வேல்யூஸ் வரும் அப்படின்றத மெயினா பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் என்னன்றது உங்களுக்கு மெயினா தெரியணும். இதுக்கு 1 மார்க்ஸ்ல பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். ஸோ tan இன்வெர்ஸ் ஆஃப் 1 பிளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் -1/2. ஸோ இதோட எல்லா வேல்யூஸும் தனித்தனியா சப்ஸ்டியூட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வேல்யூஸும் இப்போ தனித்தனியா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? முதல்ல tan இன்வெர்ஸ் ஆஃப் 1. tan இன்வெர்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு? தருணா tan இன்வெர்ஸ் ஆஃப் 1 பா tan inverse of 1 is equal to 5/4 sir. 5/4. Okay. Cos inverse of -1/2 pa cos ஓட வேல்யூ எது உங்களுக்கு -1/2 வரும்? 5/3. 5/3 ஆ? cos 60 ஆ? ஓகே. sin inverse பா 5/6 sir. 5/6. ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியா நீங்க என்ன பண்ணணும்? 3 வேல்யூஸை ஆட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் கிளியரா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் மெயினா உங்களுக்கு ரேஞ்ச் தான். ஒரு ஃபங்க்ஷன்ஸோட ரேஞ்ச் என்னன்றது தரவு பண்ணிக்கோங்க. சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இருக்கிறத இப்போ இங்க இது முதல்ல ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, ஏற்கனவே எனக்கு எல்லாம் தெரியும்னா கண்டிப்பா ரிவிஷன் பண்ணிக்கோங்க, எந்த டவுட்டும் கிடையாது. பட் இப்போ எடுத்து எல்லா சம்ஸும் இதுல ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கிற சம்ஸ்லாம் பார்க்காது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா பார்த்துக்கோங்க. காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் 7 5/6, tan இன்வெர்ஸ் ஆஃப் √3, இந்த மாதிரி கொஸ்டின் சிம்பிளிஃபை பண்றது. ஸோ கண்டிப்பா பார்த்துக்கோங்க. இதுல இருந்து உங்களுக்கு MCQ கொஸ்டின்ஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி கீழே இந்த சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 3/5, 3π/5 எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பா பார்த்துக்கோங்க. வேற சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தவிர இதுல வேற எதுவும் MCQ கொஸ்டின்ஸ் இருக்கிறது மட்டும் ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்க்கலாம் இருக்கு.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 17th கொஸ்டின் பாருங்க. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 3 பை பை 4 பிளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 3 பை பை 4 பிளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1. ஓகே, ஸோ இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 3 பை பை 4. ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் 3 பை பை 4 வரும். ஸோ அந்த ரேஞ்சில் வராது உங்களுக்கு. அப்போ நம்ம அந்த ரேஞ்சில் வரல அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டினாமினேட்டரை பொறுத்து நம்ம ஸ்பிளிட் பண்ணணும். ஸோ டினாமினேட்டரை பொறுத்து ஸ்பிளிட் பண்ணோம்னா எப்படி எழுதலாம்? ஸோ 4 பை மைனஸ் பை டிவைடட் பை 4 எழுதலாம். ஸோ 4 பை பை 4ஓட வேல்யூ பை. ஸோ பை மைனஸ் பை பை 4 பிளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 3 பை பை 4. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 3 பை 4 3 பை பை 4 வந்துடும். பிளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ பை பை. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 3 பை பை 4 உங்களுக்கு சிம்பிளை பண்ணும்போது 4 பை மைனஸ் பை. ஸோ உங்களுக்கு என்ன வரும்? ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 180 மைனஸ் தீட்டா. ஸோ சைன் 180 மைனஸ் தீட்டானா சைன் பை பை 4 வரும். அப்போ சைன் பை பை 4. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் பை பை 4 இஸ் ஈக்குவல் டு பை பை 4 பிளஸ் 3 பை பை 4 பிளஸ் பை பை 4. ஸோ டோட்டல் வேல்யூ உங்களுக்கு 5 பை பை 4. ஓகே, ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ற வேல்யூஸ் கான்செப்ட் கிளியரா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் இதே தான் உங்களுக்கு போட்டிருக்காங்க பாருங்க 19th. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் மைனஸ் 7 பை பை 3. ஸோ இதை நம்ம மிஸ்லேனியஸ்லையும் பார்த்தோம். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 7 பை பை 3. ஓகே, ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாவோட வேல்யூ உங்களுக்கு என்னதான்? ஸோ காஸ் தீட்டா தான். ஸோ அப்போ காஸ் 7 பை பை 3. ஸோ அப்போ டினாமினேட்ல 3 பொறுத்து நம்ம ஸ்பிளிட் பண்ணணும். ஸோ டினாமினேட்ல 3 மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வரணும். நியூமரேட்டர்ல 7 பை இருக்கு. ஸோ அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 7 பை இருக்கு. 7 பைனா 6 பை பிளஸ் பைன்னு எடுத்துக்கலாம். 6 பை பிளஸ் பை டிவைடட் பை 3. ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணும்போது 2 பை பை 3. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2 பை பிளஸ் பை பை 3. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை பை 3. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை பை 3. ஸோ காஸ் இன்வர்ஸ் காஸ் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும்? ஸோ பை பை 3 மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ 75% எப்பயும் உங்க மார்க் வருது அப்படின்னா ஸோ இந்த பேட்டர்ல நான் சொல்ற மாதிரி படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லா தரவா படிச்சுட்டு எம்சிக்யூ ஸ்கூல்ல நிறைய உங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் சரி இல்லை நாம அனுப்புற மெட்டீரியல்ஸ் தான் சரி அதில் இருக்கிற எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் கேஸ் ஸ்டடி நிறைய ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு. செகண்ட் சாப்டர் எடுக்கும் போது இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னா எம்சிக்யூ கொஸ்டின்ஸும் 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கிறத நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இதில் போய் நீங்க இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி இருக்கிறத 3 மார்க்கோ 5 மார்க்கோ கேஸ் ஸ்டடியோ பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. இதுக்கு வெயிட்டேஜ் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் அனாலிசிஸ்ல கம்மி. இங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது? 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அதெல்லாம் பெருசா பார்க்கறது இல்லை. ஏன்னா இந்த சாப்டரோட வெயிட்டேஜ் 5 மார்க், இந்த சாப்டரோட வெயிட்டேஜ் 3 மார்க்ஸ். ஸோ அப்போ இதுல கேஸ் ஸ்டடி நிறைய எம்சிக்யூஸ் பாருங்க. இதுல வந்து எம்சிக்யூஸ் 2 மார்க்ஸ் நிறைய பாருங்க. சரிங்களா? உங்ககிட்ட என்னென்ன மெட்டீரியல்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அவ்வளோ வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்க. ஒரு நீங்க எடுத்த அந்த கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ்ல உங்ககிட்ட எப்படியுமே ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லா மெட்டீரியல்ஸும் நாம அனுப்புனது சரி, உங்க ஸ்கூல்ல அனுப்புனது, நம்ம சாம்பிள் பேப்பர்ஸே கிட்டத்தட்ட ஒரு 20 சாம்பிள் பேப்பர்ஸ் அனுப்பியிருக்கோம். ஸோ எல்லா சாம்பிள் பேப்பர்ஸ்லயும் இதுல இருந்து உங்களுக்கு இந்த பேட்டர்ல தான் இருக்கும். எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கேட்டிருப்பாங்க. ஏன்னா சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்லயும் உங்களுக்கு அந்த பேட்டர்ல கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் எல்லாம் அதனால கேட்டிருக்கிறதுனால இது மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்துலயுமே எடுத்து அந்த கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் இருக்கிறத ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த சாப்டர்ல என்னென்ன எம்சிக்யூஸ் கேட்டிருக்காங்க, இதுல என்னென்ன கேட்டிருக்காங்க, அது எல்லாத்தையும் எடுத்து தரவும். ஸோ இன்னைக்கு எடுக்கிறீங்க, மொத்தம் உங்களுக்கு 1 வீக் டைம் இருக்குன்னா முதல்ல டோட்டலா நான் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இருக்கிறத ஃபுல்லா முடியும். தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், 5, 6, 7, 8, 9 விட்டுருங்க. ஸோ 10, 11, 12, 13. ஓகே, ஸோ இதை கம்ப்ளீட்டா தரவு பண்ணுங்க. எதுவுமே பெண்டிங் வைக்காம 1, 2, 3, 4 எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் இதுல போடுற மாதிரி ஃபுல்லா முடியும். இதை முடிச்சுட்டு அப்புறமேலு 5th சாப்டர் 6th சாப்டர் பாருங்க. 5th சாப்டர்ல நமக்கு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா அந்த கே வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ். ஸோ அதிலே கண்டினியூட்டில சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. ஓகே, அதே மாதிரி 6th சாப்டர்லயும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேக்ஸிமம் மினிமம் மட்டும் கூட அந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ் விட்டுட்டு அதுல சில ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. அந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு 1 வீக் டைம் இருக்கு. நீங்க இன்னைக்கே எடுத்து எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போதைக்கு இன்னைக்கு நீங்க இன்னைக்கு உங்களுக்கு 32 2, 3, 4, 5, 6, 7, 8 6 டேஸ் இருக்கு. நீங்க அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர் நீங்க வீக்கா இருக்கீங்க அப்படின்னா இந்த சாப்டரை மட்டும் கம்ப்ளீட்டா டாப் டு பாட்டம் தரவு பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு நாள் வேணா கூட நீங்க 3rd, 4th கூட ஒரு சாப்டர் வந்து 10 இது மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 11, 12, 13 இந்த 3 சாப்டர் ஒரு நாள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மீதி 5, 6, 7, 8, 9ல ஸ்பிளிட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5, 6 ஒரு நாளும் 7, 8, 9 ஒரு நாளும் அப்படியே 5 நாளா பிரிச்சுக்கோங்க. கடைசி 2 டேஸ் உங்களுக்கு எல்லாத்தையும் ரிவிஷன் பண்றதுக்கு டைம் இருக்கு. ஓகே, எல்லா சாப்டரும் ஒரே நாள் எடுத்து வச்சுட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம்.
இப்போ உங்களுக்கு 1 2 3 4 10 11 12 13ல ஒரு 2 சாப்டர்ஸ் ஆர் 3 சாப்டர்ஸ், அந்த 3 சாப்டர்ஸோ 2 சாப்டர்ஸோ எடுத்து கம்ப்ளீட்டா தரவு பண்ணுங்க. அதுல எந்த கொஸ்டின் எப்படி கேட்டாலும் போடுற மாதிரி. இப்போ நீங்க மேட்ரிக்ஸ் இதே டிட்டர்மினன்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி டிட்டர்மினன்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் வரும். அப்ப நீங்க என்ன பண்ணும், டிட்டர்மினன்ட்ஸ்ல இருக்கிறதுல எது உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்கறாங்க, தட் மீன்ஸ் மெயினா உங்களுக்கு அந்த இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிற கான்செப்ட், அதுல வந்து இருக்கிற கொஸ்டின்ஸ் நீங்க ஃபுல்லா டாப் டு பாட்டம் தர பண்ணும். இதே மாதிரி மேட்ரிக்ஸ்க்கும் டிட்டர்மினன்ட்ஸ்க்கும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு வெயிட்டேஜ் தெரியும். ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து கம்பைன் பண்ணி வெயிட்டேஜ் உங்களுக்கு என்ன வரும்? அல்ஜிப்ரா. ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு டோட்டலா 10 மார்க்ஸ் வரும். இந்த 10 மார்க்ஸ்ல உங்களுக்கு வெயிட்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா டிட்டர்மினன்ட்ஸ் கம்பல்சரி 5 மார்க்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகே, கம்பல்சரி டிட்டர்மினன்ட்ஸ் வந்து உங்களுக்கு 5 மார்க், எந்த டவுட்டும் கிடையாது. எப்பயுமே அந்த ஏ இன்வெர்ஸ் கான்செப்ட் ஏதோ ஒரு கான்செப்ட் டிட்டர்மினன்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு 5 மார்க் வரும். கூட இதுலயே 1 மார்க்ஸ் இன்க்ளூட் பண்ணுவோம். அப்ப டிட்டர்மினன்ஸ் எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணும், கண்டிப்பா இந்த லாஸ்ட் இருக்கிற 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கிறத நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கூட இதுல இருந்து 1 மார்க்ஸ் கேட்பாங்க, தட் மீன்ஸ் டிட்டர்மினன்ஸ்ல கூட ஒரு 1 மார்க்ஸ். ஸோ அப்ப அந்த ஒரு சாப்டர் எடுத்து படிக்கும் போது அதை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி அதுல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்குன்னு டோட்டலா வந்து இப்போ டிட்டர்மினன்ஸ் எடுத்தாங்கன்னா நீங்க 2 மார்க்ஸே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, நிறைய நம்பர் ஆஃப் நீங்க அந்த ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி கான்செப்டை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் அது வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சாப்டர்ல என்ன பண்ணும், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், நான் சிமெட்ரிக்ஸ், கியூ சிமெட்ரிக், டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி 1 மார்க் இருக்கிற கான்செப்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்னைக்கு முதல்ல நீங்க ஆவரேஜா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த 3 சாப்டர் மட்டும் ஃபுல்லா தரவா முடியும். ஓகே, இன்னைக்கு இந்த 1 and 2 மட்டும் போதும். நாளைக்கு என்ன ரிவிஷன் பண்ணலாம்னா 3 and 4 கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லாட்டி 3 4 10. நாளைக்கு இந்த 3 சாப்டர் ரிவிஷன் பண்றேன், அதுக்கப்புறம் 11 12 13. ஸோ இந்த ஆர்டர்ல ரிவிஷன் பண்ணிட்டு வரனால நீங்க எந்தெந்த சாப்டர் யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதை மட்டும் நீங்க கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து செகண்ட், நாளைக்கு வந்து 3 4 10 இந்த 3 சாப்டர் நாளைக்கு பார்க்கலாம். அப்புறம் 11 12 13. ஸோ இதை வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கு, 5 6 7 8 9. ஸோ 5 6 இது மட்டும் ஒரு நாள் பார்க்கலாம், 5th. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 6th இந்த 3 ஒரு கிளான்ஸ் மட்டும் நான் சொல்றேன், 7 8 9. ஓகே, 7th 8th 9. 7th தான் இல்லை இம்பார்ட்டன்ட் ரொம்ப. 8th and 9th என்ன படிக்கும் கிளான்ஸ் அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன். இது வந்து 6th பார்க்கலாம். ஓகே, அதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம 7th எடுத்து போகலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் 2 days இந்த 7th and 8th ஃபுல்லா ரிவிஷனுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர் நல்லா தெரியும் அப்படின்னா அடுத்து தேர்ட் சாப்டர் மூவ் பண்ணுங்க. பட் ஃபுல்லா ஒரு சாப்டரா தரவு பண்ணிட்டு போங்க, ஏன்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. நீங்க எடுத்து படிக்காத விஷயம் கொஸ்டின்ஸ் படிக்காது எடுத்து இந்த கொஸ்டின் தெரியல இது கொஸ்டின் தெரியலன்னு சொல்லிட்டு டோட்டலா என்ன பண்ணிக்கிறோம், டிப்ரெஸா ஃபீல் பண்ணிட்டு கூடாது. நீங்க ஏற்கனவே படிச்சதே நிறைய இருக்கு, கிட்டத்தட்ட 1 year இந்த புக் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அப்ப அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் தான் நீங்க படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் எடுத்து ஃபுல்லா ரீகால் பண்ணுங்க. ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம என்னென்ன டெஸ்ட் வச்சிருக்கோம், நாம என்னென்ன சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம், உங்க ஸ்கூல்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் அதுல கொடுத்துருக்காங்க, ஸோ அதுல இருக்கிற எல்லா எம்சிக்யூசி கேஸ் பேஸ்டு அதுல இருக்கிற எம்சிஎஸ் கொஸ்டின் எல்லாமே டாப் டு பாட்டம் ஃபில்டர் பண்ணுங்க. ஸோ அதுல ஏதாவது ஒரு கேஸ் நீங்க படிக்கும் போது ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட் இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல கூட சென்ட் பண்ணுங்க, மார்னிங் டைம்ல ஃப்ரீயா இருக்கும் போது சென்ட் பண்றேன். பட் கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் செகண்ட் நீங்க முடிங்க, முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து 3 முடிங்க. ஓகே, அப்புறம் 4 10 முடிங்க, அப்புறம் 11 12 13 போங்க. எனக்கு 5 6 7 8 9ல 5 சீக்கிரமா தெரியும்னா இது ஃபுல்லா முடிங்க. அதுக்கப்புறம் இந்த 5 daysல இதை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா ரிவிஷன் பண்ணுங்க. ஏன்னா ஏற்கனவே இதுல இது எல்லாமே தரவா இருக்கு அப்படின்னா நீங்க எடுக்கும் போதே என்ன பண்ணுங்க, 7 8 9ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த இந்த சாப்டர்ஸ் எல்லாமே தரவா தெரியும் அப்படின்னா நீங்க ஆரம்பிக்கும் போதே 5 6ல ஆரம்பிங்க, அப்புறம் 7 8 9 முடிங்க, இந்த ஆர்டர் போங்க. ஏன்னா இதுல உங்களுக்கு டைம் இருக்கிறதுனால இந்த ஆர்டர் முடிச்சுட்டு நான் சொல்றது 85% மேல ஸ்கோர் பண்றீங்க அவுட் ஆஃப் 100 அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 6 தரவா முடிங்க, 7 8 9 முடிங்க. நீங்க லாஸ்டா என்ன பண்ணிக்கோங்க, 9 கால்குலஸ் எடுத்துக்கோங்க, 1 2 3 4 10 எடுத்துக்கிட்டு 11 12. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே ஈஸியான சாப்டர், கடைசியா நீங்க ரீகால் பண்ணிக்கலாம். எனக்கு இதுதான் டிஃபிகல்ட்டா இருக்குன்னா இதை ஃபுல்லா தரவு பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே ஓகே. இப்ப நாளைக்கு நம்ம சேம்